ஆற்றிய பணிகள் அதன் மூலம் இங்கே கூடியிருக்கின்ற இந்த நிகழ்வானது புதிய தேர்தல் தலைவர் தேர்வு செய்வதாக இருக்கலாம், அது அவையில் இருக்கிறதாகவும் இருக்கலாம். ஏகப்பட்ட ஆர்வத்தோடு இங்கே புதிதாக யார் தேர்வு செய்யப்பட்டாலும் அவர்களை குடும்ப நகர காங்கிரஸ் கமிட்டியும் இங்கே திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியும் நிச்சயமாக ஒன்றிணைந்துள்ளோம். வரவேற்பு என்ற பெயரில் என்னுடைய பேச்சை கருத்தை தெரிவித்தேன். எல்லாரும் வருகை வரவேற்று வாய்ப்பளித்த திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களுக்கு இன்றைய இளைஞர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் மாவட்டத்தில் மூத்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிசிசி இந்த அற்புதமான கூட்டத்தினுடைய தலைவர், திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் உடுமலை நகர காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்பு தம்பி ரவி அவர்களே, ஒரு மாற்றத்தை நோக்கி புதிய ரத்தத்தை பாய்ச்சுவதா அல்லது இருக்கக்கூடிய நிர்வாகங்களை கொண்டு மீண்டும் சீரமைத்து நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தை ஆற்றலோடு வலிமையோடு சிறப்போடு வழிநடத்துவதற்கு ஏற்பாடு செய்வதா என்ற முறையிலே சட்டக்குரிய 39 மாவட்டங்களுக்கு 39 மாவட்ட பார்வையாளர்களை பொறுப்பாளர்களை நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அமைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய கருத்துக்களை கேட்பதற்காகவும் நம்முடைய விருப்பங்களை தெரிவிப்பதற்காகவும் இங்கே கூடியிருக்கின்ற அத்துணை நல்லுள்ளங்களையும் வருக வருகின்ற நான் வரவேற்பதோடு உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்று நம்முடைய பார்வையாளராக வருகை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆணையேற்று வருகை கொண்டிருக்கிற அசோக் கன்வர்ஜி அவர்களை நான் வருக வருகின்ற வரவேற்பதோடு அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உணர்வுகளையும் மதிப்புகளையும் அவர்களுடைய வார்த்தைகளையும் நம்முடைய தலைமைக்கு பிரதிபலிக்க வேண்டும், பிரதிபலிப்பார் என்ற எண்ணத்தோடு இங்கே வருகிறக்கூடிய முன்னாள் திருப்பூர் மாநகர மேயர் அன்பு தம்பி செந்தில் அவர்களையும் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட கவுன்சிலரும் பிசிசி உறுப்பினருமான அண்ணன் ஜனார்தன் அவர்களை பேசுகிறேன். கிட்டத்தட்ட 2017 நிரந்தர மாவட்ட தலைவராக, அதற்கு முன்னாடி 2-3 தடவை மாற்றிட்டு இருந்தாங்க. 17 தொடர்ச்சியாக இந்த மாவட்டத்தை சிறப்புற வழிநடத்தி எந்த மனமாச்சரியங்களும் இன்றி மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் தென்னஸ் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உள்ளாட்சி தேர்தல் வந்தபோதும் சரி, 2 முறை உட்கட்சி தேர்தல்களிலும் எந்த பாரபட்சமும் இன்றி அவரவர் அந்தந்த பகுதியிலே உறுப்பினர் சேர்க்கை, பிசிசி ஆனாலும் சரி, வட்டார தலைவரானாலும் சரி, நமது தேர்வுக்கு மதிப்பளித்து நம்ம எல்லாம் வழிநடத்தி சென்ற மாவட்ட தலைவர் அவர்களது பணி
எவ்வளவு சிறப்பாக அமைந்ததோ, தொடர்ந்து அவரே வழிநடத்திட தேர்தலுக்கு 3 மாதங்கள் இருக்கின்ற காலகட்டம் ஒரு தொடர்ச்சியாக அவரே வழிநடத்திட்டால் சிறப்பாக இருக்கும். ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி முடிவின்படி இன்றைக்கு வந்திருக்கின்ற பார்வையாளர் அசோக் பானர்ஜி அவர்களிடம் நமது கருத்துக்களை தெரிவித்து, மேலும் இன்றைய இக்கட்டான சூழலில் இந்திய தேசத்தை வழிநடத்த ராகுல் காந்தி தலைமையிலே காங்கிரஸ் கட்சியை வழிபடுத்த நம்மால் இயன்ற அளவு உறுதுணையாக இருப்போம் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் செல்வகுமார் அவர்களே, தென்னரசு அவர்களே, போற்றுதலுக்குரிய முன்னாள் மேஜர் மாநில துணைத் தலைவர் கேபி செந்தில்குமார் அவர்களே, நகர தலைவர் அவர்களே, மாவட்ட கவுன்சிலர் அவர்களே, இதற்கெல்லாம் மேலே 67 காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரல, காட்சிக்கும் வரல. கஷ்டத்துல தான் நாம இருந்தாலும் கூட வெள்ளை போட தலைவர் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, இந்த கனவுகளை எல்லாம் நிறைவாக்க வேண்டும் என்ற நல்ல லட்சியத்தோடு பெருந்தலைவர் காமராஜருடைய லட்சிய கனவை நிறைவேற வேண்டும். தலைவர் அனுப்பியிருக்காங்க ஒருத்தரை, யாருன்னு கேட்டா அவர்தான் ஹரியானா மாநிலத்திலிருந்து நடத்தி கொண்டு வருகின்ற மாவட்டத்தினுடைய தலைவர் தென்னரசு அவர்களே, எனக்கு முன்னாலே கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாநில செயலாளர் செல்வராஜ் அவர்களே, மேடையிலே செயல்பட்டுக்கொண்டிருக்கிறாரோ அவரை போன்று ஹரியானா மாநிலத்திலே 4 ஆண்டுகள் மாநில தலைவராக செயல்படுகிறார். நாடாளுமன்றத்திலே மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருக்கு வயது 50 வயது தான். இந்த இளம் வயதிலே இத்தனை சாதனைகளையும் சாதித்தவரை நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு, வருவாய் மாவட்டத்திற்கு 3 தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக இயக்கம் அனுப்பியிருக்கிறது என்று சொன்னால், ராகுல் காந்தி அவர்கள் அடுத்து வருகின்ற மாவட்ட தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வுக்காக உரைத்திருக்கின்ற அசோக் பானர்ஜி அவர்களை திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வருகை நான் வரவேற்கிறேன். எப்படி ஒரு சட்டமன்றத்தை அறிவித்த உடனே, ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அறிவித்த உடனே அங்கு இருக்கிற எம்பி எம்எல்ஏ எல்லாம் பதவி முடிகின்றதோ, அடுத்த முறை அவர்கள் மீண்டும் ஜெயிச்சுள்ளார் தான் எம்பி எம்எல்ஏ அறிவிச்சினாலே அந்த பதவி முடிந்து விட்டது. அதே போல தேர்தலில், நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தலில் யாரை தலைவராக போடுவது என்பதற்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்ட உடனேயே மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவருடைய பதவி முடிவுக்கு வந்துவிட்டது. இன்றைக்கு என்னை பொறுத்தவரை நடக்கின்ற கூட்டம் திருப்பூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக நான் நடத்துகின்ற கடைசி கூட்டமாக இருக்கலாம். இந்த நேரத்திலே கடந்த 10 ஆண்டு காலம் உங்களுக்கு தெரியும், மறைந்த வேளவெட்டி தலைவர் அவர்கள் ஈவிகேஸ் அவர்கள் கடுமையாக போராட்டம் நடத்தி தென்னரசு மாவட்டத்தில் போடணும். நான் கூட all the distinguished leaders sitting on the dais and all the fellow congressmen, first of all I welcome Central Srijan Abhiyan. As you all know that organizations from grassroots to the top level, and this exercise is beginning at the district level, and I've been sent as observer for Tripur. This is learning experience for me also. I will be meeting you. India is a very vast country, very culturally rich. Though I have been coming to Tamil Nadu for a very long time, since my student days as student leader, youth leader. But still, every time you go, you learn a lot.
And I am happy to hear from our Honorable District President that this district, there is no group, there is only one group, that is hand group, that is Rahul Gandhi's group. And that is the feeling, that is when I entered this hall also, that feeling has come. When you enter somewhere, there is lot of fight, there is strife, you feel differently. But when you enter some place where there is unity, there is love, there is brotherhood, there is fraternity, then that feeling is totally different. So when I come here, I think half of my work is already done. Because if there is unity, then there will be consensus also. This process is started because you all know there are many places in the country where we are not that strong. There are places where we are very strong. But organization has to play its important role in raising the voice of the people, making organization strong, giving chance to new people, take all the caste, communities, religion, because Congress is party which brought freedom to this nation, and also we are party of everybody. So that thing is there, and today it's 75th anniversary of the Constitution. Today is the Constitution Day. So we are celebrating Constitution Day together. That is again very good for this Tripur South district. And the essence of the Constitution, we all know that how we have to work together to make this country very strong. And we need the support of all of you who have been helping the Congress party, despite we are not in power for a very long time. You all are understanding English? English? No problem? So, you need some translator? Not required, huh? So, Tamil Nadu is a highly literate state. So, not required, that is good. So, I will come down to directly the process. You all know that in this Sankalp Abhiyan, as I said, that after Ahmedabad session, party felt that throughout the country we will do this in a very systematic way. Not that if the state president is active, in charge is active, and if there is election, we should go for this. No, this is a parallel exercise whereby we need to have a very strong organization at every level. I am here for the district president selection. We have to give 6 names after consultation with each one of you. Civil society, NGOs will meet, try to meet maximum number of people, the farmer associations, the அனைத்து தேசிய நெஞ்சங்களுக்கும் நம்முடைய மாவட்டத்தை திறன்பட நடத்தி வந்த நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தென்னரசன் அவர்களுக்கும் ஹரியானா மாநிலத்திலிருந்து இங்கே வருகை தந்து இந்த சிறப்பான மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அனைத்து கருத்துக்களையும் கேட்டறிய வருகை தந்திருக்கின்ற தலைவர் அவர்களையும் நம்முடைய திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைத்து தேசிய நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். Nine zero 1